ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்திங்கன்னா டே 7 டைப்ஸ் ஆஃப் மேங்கோ டிசைன் தான் பார்க்க போகிறோம். மேங்கோ டிசைன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பைஸ்லின்னு சொல்லிட்டு ஸ்மாலாக வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம். அது வந்து ஸ்மாலாக போடுறது. அடுத்து வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம அரபிக் டிசைன்லாம் மேக்ஸிமம் மேங்கோ டிசைன் தான் வந்து போட்டிருப்போம். ஸோ மேங்கோ டிசைன் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? மேங்கோ டிசைனுக்கு ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஷேப் எப்படி போடணுங்கிறது நான் வந்து பென்சிலில் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொன்றையும் வந்து கரெக்டாக வந்து பென்சிலில் ஒரு டைம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெஹந்தியில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேங்கோ டிசைன் பார்த்திங்கன்னா எஸ் ஷேப் தான் போடுவோம். எஸ் ஷேப்லேயே வந்துட்டு எஸ் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வந்து சி போடுற மாதிரி, அதாவது 2 சி ஜாயின் பண்ணால் தானே எஸ் வந்துடும். அந்த மாதிரி வந்து தான் நம்ம நார்மலாக எஸ் போடுவோம். இதில் மேங்கோ டிசைனில் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு சி ஃபுல்லாகவும் கீழே வந்து லைட்டாக சின்னதாக ஒரு சி வர மாதிரியும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு போடுற டிசைன் பார்த்திங்கன்னா மேலே வந்து சி வந்து ஃபுல்லாக வரும், கீழே வந்து கர்வ் வந்து சின்னதாக, மேலே அகலமாகவும் கீழே சின்னதாகவும் வந்து அப்படியே மீதி வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் சி அப்படியே. ஓகேவா? சி ப்ளஸ் எஸ் தான் வந்துட்டு மேங்கோவாக போட போகிறோம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் டைப் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் கீழே அதிகமாகவும் மேலே வந்து கம்மியாகவும் போட்டு அப்படியே மேங்கோ வந்து ரிவர்ஸில் போட போகிறோம். ஓகேங்களா? எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் போட போகிறோம். கீழே மேலே மாற்றி மாற்றி போடணும். அப்படி மட்டும் போடணுன்னு அவசியம் இல்லை. ஹரிசாண்டலாகவும் போடலாம், வெர்டிக்கலாக போடலாம், ஸ்லாண்டிங்காகவும் போடலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு போட்டதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்து சின்னதாக தான் அந்த கர்வ் வரும், கீழே வந்து ரொம்ப பெருசாக வளைச்சி விட்டு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம். அடுத்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த மேங்கோவோட அந்த காம்பு வர மாதிரி போட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து மேங்கோவோட காம்பு வர மாதிரி போடணும். ஓகேவா? இதுலேயே வந்து அந்த காம்புலேயே வந்து சுழிச்சு விடலாம். நம்ம ஃபுல் சர்க்கிள் போடுவோம்ல, அந்த மாதிரியும் போடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு 1 மாதிரி போட்டு அதில் ஒரு எஸ் போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சி மாதிரி போடுறோம். அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டு, மேலே ஸ்லாண்டிங் வந்துச்சு, அடுத்ததில் கீழே ஸ்லாண்டிங் வர மாதிரி மேலே வந்து எஸ் மாதிரி போட்டு கீழே வந்து ஸ்லாண்டிங் போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஷேப் போட்டிருக்கேன். போடும்போது ஒவ்வொரு ஷேப்பையும் நிறுத்தி தான் போடுவேன். என்னன்னு தெளிவாக கவனிச்சுட்டு போடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே சின்ன ஸ்லாண்டிங் கொடுத்து கீழே எஸ்ஸுக்கு வளைச்சிட்டு அந்த ஸ்லாண்டிங்கில் வந்து அந்த காம்பு மூக்கு மாதிரி போடுறோம்ல, அந்த ரவுண்டாக வர்றது வந்து அந்த ஸ்லாண்டிங்கில் தான் வந்து போடணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து இப்போ ஆப்போசிட்டில் போடுறோம். ஃபஸ்ட்டு மேலே வந்து காம்பு வர மாதிரி போட்டோம், அடுத்து இப்போ கீழே வந்து காம்பு வர மாதிரி போட போகிறோம். ஒவ்வொரு ஷேப்பையும் எப்படி ட்ரா பண்ணுறேங்கிறத கரெக்டாக பார்த்து அது மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பேசிக் மேங்கோ ஷேப்ஸு. இதிலே வந்து இப்போ போடுறது வந்து எம் ஷேப் மாதிரி, எம் ஷேப்பில் போட்டு சேம் அதே மாதிரி அந்த சீலை வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஸ்பைரல் போடுறேன். ஓகேவா? ஃபுல் ஸ்பைரல் போடலாம், ஹாஃப் ஸ்பைரல் போடலாம், நம்மளோட இஷ்டம்தான். இதே மாதிரி வரிசையாக வர்றது எல்லாமே வந்து நோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த 8லாம் வந்துட்டு மெயினான பேசிக் மேங்கோ டிசைன்ஸ். ஓகேவா? அடுத்து வரதெல்லாம் வந்து நம்மளாம் அதுலேருந்து உருவாக்குற சின்ன சின்ன குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து அரபிக் டிசைனில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அங்கங்கே ஃபில்லிங்ஸ் மாதிரி இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா டிசைனும் நீங்கள் பார்த்து போடுங்க. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, மேங்கோ டிசைனுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, அரபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மேங்கோ டிசைன் போடுறோன்னா அதை வந்து சுற்றி போல்டு பண்ணணும். ஓகேவா? அவுட்லைன் மறுபடியும் கொடுக்கணும், டார்க்காக வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அரபிக் டிசைனில், அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா? கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க, எப்படி போடுறேன்னு பாருங்கள்.
இது மட்டும்தான் ஷேப்ஸ்ன்னு கிடையாது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனையும் போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, இந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, இது வந்து 7th கிளாஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி 6th கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 6th கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸை வந்து போட்டு பார்த்து பழகிருங்க. போட்டு பழகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு ஷேப்லேயும் வந்துட்டு ஃபில்லிங் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணாலும் கொடுக்கலாம். ஃபில்லிங்கில் உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன், அட்வான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் அட்வான்ஸை விட்டுருங்க. ஏன்னா இந்த சின்ன இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக இருக்கிற ரவுண்டு, ஹம்ப்பு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். வைன்ஸ் யூஸ் பண்ணலாம். வைன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணலான்னா, அந்த மேங்கோவோட அந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அந்த இடம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குதா, அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. டிசைன் ஒரு ரவுண்டும் அந்த மாதிரிலாம் போட முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு டியர் ட்ராப்ஸ் வைக்கலாம். டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்த டிசைனாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அந்த இடத்துல என்ன டிசைன் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபில்லிங் கொடுங்க. நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஷேப்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அகலமாக போடக்கூடாது. ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட போட்டுக்கலாம். ரொம்ப இதாக இல்லாமல் உள்ளே ஓரளவுக்கு ஃபில் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா நம்ம ஷார்ப் கோன் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹம்ப்பு போடுறதுக்காவது இடம் இருக்கும். ரொம்ப கசகசன்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு லீஃப் ஷேப் மாதிரி போடலாம், ஹார்ட் ஷேப் போடலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த அரபிக் டிசைனில் தான் வரும். ஓகேவா? அந்த மேங்கோ டிசைன் எல்லாமே அரபிக் டிசைன்ஸில் வந்து பேச்சஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வி ஷேப் கீழே போடலாம், சைடில் பார்த்து போடலாம். அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு 4 மூலைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வி ஷேப் போடலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுமே பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷேப்பையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபில்லிங் பண்ணணும். ஓகேவா? ஃபில்லிங் வந்து உங்கள் இஷ்டம், நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ ஃபில்லிங் வந்து உங்களோட இஷ்டம் தான். ஃபில்லிங் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போடுற இந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் உள்ள வெறும் சர்க்கிள் மட்டும் கூட கொடுக்கலாம், இல்லை வெறும் ஹம்ப் மட்டும் கூட கொடுக்கலாம், இல்லை ஜிக்ஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது கொடுக்கல, ஷேடிங் கூட கொடுத்துட்டு போகலாம். ஓகேவா? ஃபில்லிங் கொடுக்கலாம், ஷேடிங் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு பேசிக்காக நமக்கு ஓரளவுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்புக்கு மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த மேங்கோ டிசைன்லேயே வந்துட்டு ஸ்பைரல் போடலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபில்லிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். அதையும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே இருக்கிற மாதிரி, மேலே ஒரு காம்பு கீழே ஒரு காம்பு, அந்த மாதிரி 2. இப்போ இவ்வளோ நேரம் போட்டது எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஒன்று லெஃப்டில் இருந்தால் ஒன்று ரைட்டில், அந்த மாதிரி எப்படி இருக்கோ அடுத்து வர்றதுக்கும் வந்து நான் சொல்ல போகிறதுக்கும் அதே மாதிரி போட்டுருங்க. அது 2 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில். இப்போ நான் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ரிங்கு கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? சர்க்கிள் கொடுக்கல, ரிங்கு கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துட்ருக்கேன். ஃபில்லிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஃபில்லிங் கிளாஸ் முடிச்சுட்டு தான் இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் போவீங்க. ஸோ வந்து கேப்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபில்லிங் வந்து நீட்டாக கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சுற்றி அவுட்லைன் கொடுத்துடணும். அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட்லைனை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அரபிக் டிசைன் எல்லாத்துக்குமே அவுட்லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதுக்குமே அவுட்லைன் கொடுக்கல. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை.
கடைசியாக ஃபைனல் பேஜுக்கு ஃபில்லிங் கொடுத்து எனக்கு பேப்பர் சென்ட் பண்ணுவீங்களா, அதில் வந்து எல்லாத்துலேயுமே அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த எஸ் ஷேப்லேயே வந்துட்டு ஸ்பைரல் மாதிரி போடலான்னு, அந்த மாதிரி மேலே சின்னதாக கீழே பெருசாக வளைச்சி விட்டுட்டு கீழே மேலே இருக்க அந்த சின்னதில் வந்து ஸ்பைரல் மாதிரி போட்டு சுழிச்சு விட்டிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் மேங்கோ டிசைன். இதில் அப் அண்ட் டவுன் போட்டுருங்க. இதுதான் ஃபைனல் பேஜ். இது மாதிரி வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணி ஃபைனல் பேஜ் சென்ட் பண்ணுங்கள். பாய்.